இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். இப்போ நிறைய பேர் வந்து breast செக் பண்ணும்போது அக்கல்லையும் செக் பண்ணணும்னு சொல்வாங்க. So why do we need to check under the armpit? அக்கல்லையும் வந்து you have பீரியட்ஸ் டைம் வரதுக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் வந்து breast பெயின் இருக்கும், breast heaviness இருக்கும். யூஷுவலாக ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால breastல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும், breast கொஞ்சம் heaviness இருக்கும், அதனாலேயே பெயின் இருக்கும். ஸோ இந்த டைமில் how do we treat this pain? So if you don't have proper support to the breast, it will cause muscular strain, which will cause breast pain. So you need to wear a proper supportive bra. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம எந்த மாதிரி bra போடணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து underwire bra போட்டால் கேன்சர் வரும், black color bra போட்டால் கேன்சர் வரும்னு கேட்பாங்க. These are all wrong facts. So what is the right type of bra to wear? So the right type of bra is, சில பேருக்கு வந்து பாஸ்டர் நல்லா இருக்காது, பேக்ல ஹன்ச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி பேருங்களுக்கு வந்து மசில் பெயின், மசில் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் breast பெயினாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் பெயின். யூஷுவலாக breastல வந்து பெயின் இருந்தால், ஸோ எங்கெல்லாம் நம்ம யூஸ்வலாக காமனாக இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறதுனா, ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் இஸ் ஆன் த ஸ்கின் ஓவர் த breast. இந்த ஸ்கின் மேலே யூ ஹேவ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ அந்த கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சின்னா உள்ளுக்கு வந்து you will have some collection of fluid. அது வந்து bacterial infection infect ஆகி it can form a little infection. ஃபேஸில் வந்து ஏதாவது sweat gland block ஆகிடுச்சின்னா you get a little pimple on the face. அதே மாதிரி breastக்கு மேலே கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, AvalGlitz ஃபேமிலிக்கு வணக்கம். I'm Dr. Kirti Catherine Kabir, a breast specialist in Chennai. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன பேச போகிறது வந்து breast health உடைய அவேர்னஸ். ஸோ breastக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வரதுக்கு முன்னாடி, வாட் இஸ் த breast? ஸோ நீங்கள் breastை பார்த்தீங்கன்னா it has skin. அந்த ஸ்கின்னுக்கு மேலே ஒரு நிப்பிள் இருக்கும், நிப்பிளுக்கு அடியில் you have ducts and it is made up of fatty tissue and glands. இப்போது என்னெல்லாம் பிரச்சனை breastக்குள்ளே வருதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நார்மல் சேஞ்சஸ் breastல அக்கர் வரும்னு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம pubertal changes. ஸோ pubertal ஏஜில் வந்து வளர ஸ்டேஜஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் breastல பார்க்கலான்னு ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம வளர ஸ்டேஜஸில் breast growth, breast development இருக்கும். சில பேருக்கு வந்து breast development இருக்கும்போது ரெண்டு சைடு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். தட் இஸ் நார்மல். ஸோ ஒன் சைட் கேன் பி பிகர் தென் தி அதர் சைட் அண்ட் இது நிறைய பேருக்கு இருக்கும். அதே இப்போது நம்ம வந்து வளையல் வந்து கையில் போடு மாதிரி இங்கே ஒரு கையில் வந்து நீட்டாக போகும், ஒரு கையில் வந்து இடிச்சு போகும். அதே மாதிரி breastல கூட there are some changes that we can notice. ஸோ breast changes, இந்த சைஸ் சேஞ்சஸ் தவிர வேறு என்னெல்லாம் பார்க்கலாம்? வளர ஸ்டேஜஸில் வந்து the nipple changes கூட இருக்கலாம். ஸோ some people nipple வந்து கொஞ்சம் பெருசாகி ப்ரொட்ரூடன்ஸ் மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து உள்ளுக்கு உட்காந்துட்டு இருக்கும். These are all normal changes and variations that we see in the breast. Only when these changes, suppose திடீர்னு வந்து ஏதாவது சேஞ்சஸ் நோட் பண்ணிங்கன்னா then it is abnormal. ஆனால் சின்ன வயசுலேருந்து வளர ஸ்டேஜஸ்லேருந்து இதே மாதிரி இருந்ததுன்னா there is nothing to worry about it. ஸோ இது தவிர வேறு என்ன சேஞ்சஸ் பார்க்கலாம்? ஏரியோலான்னு சொல்கிறது. ஸோ வாட் இஸ் த ஏரியோலா? நம்ம breast ஸ்கின் மேலே நிப்பிள் சுற்றி ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்கும். திஸ் இஸ் நோன் as the ஏரியோலா. சில பேருக்கு வந்து ஏரியோலா சின்னதாக இருக்கும், சில பேருக்கு வந்து பெருசாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ அ நார்மல் வேரியேஷன். அந்த ஏரியோலாருக்கு மேலே யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ இதனால பீப்புள் கேன் ஹாவ் ஹேர் க்ரோத் ஓவர் த ஏரியோலா ஆஃப் த breast and this is also very normal. ஸோ இதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஸோ மற்ற சேஞ்சஸ் என்ன இருக்கலாம்? இப்போது நிறைய பேர் வந்து breastை செக் பண்ணும்போது அக்கல்லையும் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ why do we need to check under the armpit? அக்கல்லையும் வந்து you have hair follicles, you have sweat glands and அக்கல்குள்ளே கொஞ்சம் நரிக்கட்டி இருக்குது. ஸோ இந்த நரிக்கட்டி வந்து ஏதாவது பிரச்சனை breastல இருக்கும்போது, breastல வந்து ஒரு கட்டி இருக்கலாம், இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் இருக்கிற டைமில் வந்து இந்த நரிக்கட்டி ஸ்வெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ that's why we say check the armpit as well. அது தவிர growth ஸ்டேஜஸில் பர்டிகுலர்லி ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு வந்து ஆக்சசரி breast டிஷ்யூன்னு சொல்கிறோம். அது என்னென்னா சில பேருக்கு வந்து breast tissue அக்கல்லையும் வளர்ந்துட்டு ஸோ they can have growth of breast tissue in the axilla and that can look like a fatty lump in the armpit.
this is also normal. So let's see what are the changes that people come to the hospital for. So the most common thing that people come into the clinic is breast pain. So மார்போட pain தான் நிறைய பேர் வந்து suffer பண்ணுவாங்க. So what are the causes of pain in the breast? So mostly நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அந்த periods time வரதுக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் வந்து breast pain இருக்கும், breast heaviness இருக்கும். This is normal. So usually hormonal variations இருக்கிறதுனால breastல வந்து நிறைய changes இருக்கும், breast கொஞ்சம் heaviness இருக்கும், அதனாலேயே pain இருக்கும். So this is the common cause of pain. So in the time la how do we treat this pain? இந்த மாதிரி pain-க்கு வந்து treatment தேவையில்ல. Hormonal variations இருக்கிறதுனால இந்த pain வருது, hormone tablets எடுக்கணுமான்னு கேட்பாங்க. That is also wrong. The only thing you need to do to manage this kind of breast pain is to wear proper breast support. So breast support இல்லாட்டி நிறைய பேருக்கு வந்து pain இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 30 கிலோ பேக் கையில் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா you will have shoulder pain. அதே மாதிரி breastக்கு அடியில் you have muscles. So breast வந்து அந்த musclesலேருந்து support எடுக்கும். So if you don't have proper support to the breast, it will cause muscular strain which will cause breast pain. So you need to wear a proper supportive bra. இப்போ நிறைய பேர் வந்து how do you check the right size of bra? நம்ம எந்த மாதிரி bra போடணும்னு கேட்பாங்க. சில பேர் வந்து underwire bra போட்டால் கேன்சர் வரும், black color bra போட்டால் கேன்சர் வரும்னு கேட்பாங்க. These are all wrong facts. So what is the right type of bra to wear? So the right type of bra is to measure what is the width. So one is the chest width. உங்களுடைய width எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு, that is one measurement. ரெண்டாவது வந்து உங்களுடைய breast cup size என்னன்னு பார்க்கணும். So breast cup size பார்க்குறதுக்கு வந்து you do 3 measurements. Over the chest wall, over the breast and under the breast. So இந்த 3 measurements பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த cup size, எந்த width size கரெக்டாக இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல you can get a bra. It can be underwired, it can be without underwired, but usually a full cup supportive bra is what we advise to avoid any sort of pain in the breast. So in the periods time தவிர நிறைய பேர் வந்து கான்ஸ்டண்ட்டாக breast pain இருக்குன்ட்டு வருவாங்க. This is again mostly because of improper breast support. சில பேருக்கு வந்து posture நல்லா இருக்காது, பேக்கில் ஹன்ச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பேருங்களுக்கு வந்து muscle pain, muscle strain இருந்தாலும் breast pain-ஆக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். So these are the most common causes of pain. யூஷுவலாக breastல வந்து பெயின் இருந்தால் it is not sinister. ஆனால் கான்ஸ்டன்ட் பெயின் ரொம்ப மாதமாக தொடர்ந்து இருக்கிற மாதிரி பெயின் இருந்ததுன்னா பெட்டர் டு ஹாவ் இட் செக்ட். ஸோ breast பெயின் தவிர வேறு ஜாஸ்தியாக நம்ம என்ன பார்க்குறோம் breastலனா lumps. ஸோ breast lumps are the most common thing that we see. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா lumps breastல பார்க்குறது வந்து கேன்சர் கட்டி கிடையாது. Only 20% of the lumps that we see in the breast are cancers. மற்றதெல்லாம் வந்து benign lumps. Benign is non-cancerous innocent lumps that we see in the breast. So most common நம்ம என்ன பார்க்குறோம் breastல fibroadenoma சொல்வாங்க. That is nothing but a fatty lump. So how does this fatty lump occur? So breastக்குள்ள fatty tissue இருக்கு, glands இருக்கு. So ஏதாவது hormonal variation இருக்கும்போது the breast tissue and the fatty tissue அதுக்குள்ளேயே கொஞ்சம் abnormal growth-ஆக இருக்கலாம், abnormal cells இருக்காது, ஆனால் abnormal growth இருந்தது, they form a little lump which we called a fibroadenoma. ஸோ நிறைய பேர் வந்து இந்த fibroadenoma-னால பிரச்சனை வருமா பின்னாடின்னு கேட்பாங்க. இல்லை, யூஸ்வலாக fibroadenoma வந்து சாதா கட்டி, இதனால உங்களுக்கு கேன்சர் பிரச்சனை வராது, ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்காது, இந்த கட்டியும் கேன்சராக மாறாது. இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொல்கிற போது ஆப்ரேஷன் பண்ணணுமா அடுத்ததுன்னு கேட்பாங்க. தேவையில்லை. ஸோ யூஸ்வலாக வந்து கொழுப்பு கட்டி இருக்கும் போது யூ டோன்ட் நீட் டு ஹாவ் சர்ஜரி அன்லெஸ் அது வந்து தொடர்ந்து பெயின் கொடுக்குது, இல்லாட்டி வளர மாதிரி கட்டி இருந்ததுன்னா தென் யூ ஹாவ் டு ரிமூவ் இட். இல்லாட்டி யூ ஜஸ்ட் கீப் அன் அப்சர்வேஷன். அது கட்டி இருக்குன்னு தெரிஞ்சு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா திருப்பி கன்சல்ட் பண்ணணும், இல்லாட்டி யூ கேன் லீவ் இட் அலோன். தெர் இஸ் நத்திங் டு வரி அபவுட் அ ஃபேட்டி லம்ப் இன் த breast. ரெண்டாவது வந்து cysts in the breast. ஸோ வாட் ஆர் cysts in the breast? இப்போ நிப்பிளுக்கு பின்னாடி lot of people have ducts that flow into the breast. இந்த டக்ட்டுக்குள்ளேயே there will be a lot of fluid production. இப்போ நார்மலாக அந்த ஃப்ளூயிட் வந்து breastக்குள்ளேயே அப்சார்ப் ஆகிடும். சில பேருக்கு வந்து அப்சார்ப் ஆகாமல் it will collect into a pocket like a little balloon and form a lump. So more fluid going into that area of pocket, the bigger the lump becomes, and this is what we feel by hand. ஸோ சிஸ்ட் இருக்கிறது வந்து சாதா கட்டி தான், இதனால உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை ஆகாது, இதனால கேன்சரோ ரிஸ்க் ஜாஸ்தி ஆகாது. ஸோ சிஸ்ட் வந்தால் என்ன பண்ணணும்? ஸோ என்ன கட்டி இருந்தாலும் breastல யூ ஹாவ் டு கெட் இட் செக்ட்.
கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட், இது சிஸ்டா, இது கொழுப்பு கட்டியா, சாதா கட்டியா என்னான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வந்து சிஸ்டா இருந்ததுன்னா யூ டோன்ட் நீட் டு டூ எனிதிங். சில பேருக்கு வந்து சிஸ்ட்டு பெருசாக இருக்கும், கொஞ்சம் பிரெஸ்ட்டில் டிஸ்ஃபிகர்மெண்ட் இருக்கும், பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது we put a small needle into the cyst, we drain out the fluid. சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதுக்குள்ளேயே இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா we give some antibiotics. ஆனால் இந்த மாதிரி cysts வந்து we do not do surgery. ஸோ breast cyst தவிர என்னெல்லாம் இருக்கலாம் breastல? காம்புலேருந்து discharge. This is the third most common thing we see in the clinic. ஸோ காம்புலேருந்து ஏன் லீக்கேஜ் வருதுன்னு கேட்பாங்க. There can be many reasons for discharge in the nipple. Most common are hormonal variations. இப்போது அந்த வளர ஸ்டேஜஸில் வந்து our body goes through a lot of changes because of hormone variations. அது தவிர நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, நாட் ப்ராப்பர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், அவங்க தூங்குகிற பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபுட் இன்டேக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இட் டேக்ஸ் அ டோல் ஆன் த பாடி, இட் காசஸ் அ லாட் ஆஃப் ஹார்மோனல் வேரியேஷன்ஸ் அண்ட் அதனாலேயே வந்து காம்புலேருந்து டிஸ்சார்ஜ் இருக்கலாம். So what kind of discharge can you have from the nipple? It can be white, it can be clear, it can be greenish in color, or it can be blood stained. So blood stained illati வேறு ஏதாவது discharge பார்த்தீங்கன்னா there is no cause for concern. Blood stained discharge மட்டும் ஏதாவது பார்த்தீங்கன்னா it is always better to get it checked. ஏன்னா blood stained discharge பார்க்கும்போது காம்புக்கு பின்னாடி ஏதாவது பின்னாடி பிரச்சனை இருக்கா என்னன்னு பார்க்கணும். ஸோ மற்ற டிஸ்சார்ஜ் இருக்கும் போது என்ன பண்ணலாம்? ஸோ காமனாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து எனக்கு காம்புலேருந்து டிஸ்சார்ஜ் இருக்குது, க்ளோத்ஸ் மேலே ஸ்டெயின் இருக்குன்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. ஸோ வாட் கேன் வி டூ? இதுக்கு வந்து திருப்பி ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ், இன்டேக், ஃபுட் இன்டேக் இஸ் நாட் ப்ராப்பர், இல்லாட்டி ஸ்லீப் சைக்கிள் இஸ் நாட் ப்ராப்பர், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி பார்க்கணும். இதுலேயே நிறைய பேருக்கு வந்து அந்த நிப்பிள் டிஸ்சார்ஜ் வில் ஸ்டாப். சில பேருக்கு வந்து ப்ரோலாக்டின் ஒரு ஹார்மோன்னு சொல்கிறது. ஸோ ப்ரோலாக்டின் இஸ் அ ஹார்மோன் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த பாடி விச் கேன் இன்க்ரீஸ் தி அமௌண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கம்மிங் ஃப்ரம் த நிப்பிள். ஆனால் அந்த ப்ரோலாக்டின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாருக்குமே வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. அது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா வி கிவ் யூ சம் மெடிகேஷன்ஸ் அந்த ஹார்மோன் லெவல் நார்மலாக கூட்டிகிட்டு வரத்துக்கு. அண்ட் யூஸ்வலாக அது ஹார்மோன் நார்மல் ஸ்டேஜஸில் வந்த பிறகு த நிப்பிள் டிஸ்சார்ஜ் கோஸ் அவே. So these are the most common things. The other common thing for nipple discharge is antacid. So நிறைய பேர் வந்து வயிறு புண்ணு பிரச்சனைனால ரான்டாசிட்ஸ் எடுப்பாங்க, ஓமிப்ரசால், பிராண்டோப்ரசால், ரான்டாக். இந்த மாதிரி கண்டினியூஸாக மாத்திரை சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாத்திரைனாலேயே சில பேருக்கு வந்து நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாத்திரை நிறுத்துற பிறகு you can also see that the discharge will reduce from the nipple. சில பேருக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு டேக்ஸ் அபவுட் 2 or 3 years for the discharge to regress. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்? யூ ஹாவ் சம்திங் கால்ட் அ நிப்பிள் பேட் விச் யூ கேன் வேர் இன்சைட் யோர் ப்ரா விச் கவர்ஸ் த நிப்பிள். ஸோ இந்த நிப்பிள் பேட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் என்னன்னா டிஸ்சார்ஜ் இருக்கும் போது இட் வில் அப்சார்ப் ஆல் த டிஸ்சார்ஜ். ஸோ வெளியில் க்ளோத்ஸ்க்கு வந்து ஏதாவது ஸ்டெய்னிங் இருக்காது, எம்பாரஸ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஒன் குட் வே ஆஃப் டீலிங் வித் நிப்பிள் டிஸ்சார்ஜ். So what is the next most common thing we see in the breast is infections in the breast. So நிறைய பேருக்கு வந்து ஒரு இயர்ஸில் இன்ஃபெக்ஷன் வரலாம். near your nail beds you can have infection. You can have infection anywhere in the body. அதே மாதிரி breastலையும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் நம்ம யூஸ்வலாக காமனாக இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறதுனா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் இஸ் ஆன் த ஸ்கின் ஓவர் த breast. ஸோ வி செட் ஃபஸ்ட்டே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஸ்கின் மேலே யூ ஹாவ் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ அந்த கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சின்னா உள்ளுக்கு வந்து யூ வில் ஹாவ் சம் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட். அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ட் ஆகி இட் கேன் ஃபார்ம் அ லிட்டில் இன்ஃபெக்ஷன். இட்ஸ் லைக் அ பிம்பிள் ஆன் த ஃபேஸ். ஸோ ஃபேஸில் வந்து ஏதாவது ஸ்வெட் கிளாண்ட் பிளாக் ஆகிடுச்சின்னா யூ கெட் அ லிட்டில் பிம்பிள் ஆன் த ஃபேஸ். அதே மாதிரி பிரெஸ்ட்டுக்கு மேலே கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா the first thing to remember is do not squeeze. So everybody has the habit, அது பிம்பிள் மாதிரி பார்த்தாங்கன்னா they want to squeeze and see what is coming out. But the danger of doing this is எப்போனாச்சும் you squeeze it, you can push the infection behind and it will spread more. So the first thing to remember is don't squeeze any infection area that you see. ஸோ நம்ம யூஸ்வலாக when we wash our face, we stand in front of the mirror. நம்ம ஃபேஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, புதுசாக பிம்பிள்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஆக்னி வந்திருக்கான்னு பார்க்குறோம். அதே மாதிரி when you are in the shower, have a look at your breasts in front of the mirror, first with your hands by the side. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கின் மேலே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா,
தோல் உள்ளுக்கு புடிஞ்சிருக்கு, லைக் இஸ் யுவர் ஸ்கின் ரிட்ராக்டட் இன்சைட், நிப்பிள் நார்மலாக இருக்கா, ரெட்னஸ் ஏதாவது இருக்கா, பார்க்குறதுக்கு ஏதாவது ஸ்வெல்லிங் மாதிரி தெரியுதான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து யூ புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓவர் யுவர் ஹெட். ஸோ கை நல்லா மேலே தூக்குனீங்கன்னா தென் ஒன்லி யூ கேன் சி வாட் இஸ் அண்டர் த பிரெஸ்ட். ஸோ கை மேலே தூக்கி வச்சுட்டு பிரெஸ்ட்டுக்கு அடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ரெண்டாவது வந்து அக்கல் ஏதாவது வீக்கமாக தெரியுதா, அக்கல் ஏதாவது கட்டி மாதிரி தெரியுதா, ரெட்னஸ் இருக்கா என்னான்னு பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வே ஆஃப் டூயிங் அ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். தி செகண்ட் திங் இஸ் டு பால்பேட். ஸோ பால்பேஷன் என்னென்னா கை வச்சு பிரெஸ்ட் மேலே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. ஸோ ஹவு டு யூ பால்பேட் த பிரெஸ்ட்? ஸோ இந்த 4 விரலை ஃப்ளாட்டாக வச்சு யூ யூஸ்வலி புட் யுவர் ஹேண்ட் above the breast, above the head, and either in the lying down position இல்லாட்டி நிற்கிற standing position you use the flat of the 4 fingers to go around the breast and examine the breast. So breast examine பண்ணும்போது make sure you check all parts of the breast including the nipple and காம்பு கடியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். Most importantly, don't forget to check the armpit. Remember, breast examination பண்ணும்போது armpit also comes as part of examination, so you have to check both at the same time. So when you check your left breast, you always use your right hand to assess the left breast, and when you check your right breast, you always use the left hand to assess the right breast. So when is the right time to check your breast? So usually the week after you finish your periods. இப்போ வந்து பீரியட்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட்டில் கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும். அந்த டைமில் செக் பண்ணும்போது you will not be able to appreciate any change. So the week that you finish your period is the best time to check your breast, and do it every month after you finish your period. AvalGlitz சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.